கபாலின்னு ஒரு படம் வந்தது, செம்மையாக செஞ்சாங்கன்னு வச்சிங்களேன். அவ்வளோதான். அதில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த படம் வந்து அதுக்கப்புறம் வந்து காலான்னு ஒரு படம் இருக்கிறேன். உடனே வந்து காலாவில் என்ன நடந்தது, கபாலியில் என்ன நடந்ததுன்னா, காலாவில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, உடனே என்ன ஆச்சுன்னா, அப்போ திரு ரஜினி அவர்கள் வந்து அரசியல் இறங்குறாரு அப்படின்னு உடனே அறிவிப்பு வந்த உடனே அவர் என்ன பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுத ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற திரு ரவிக்குமார் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா வந்து அப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய உந்துதலில், ஆர்எஸ்எஸ் உள்ள ஃபண்டில் வந்து ரஜினிகாந்தை வந்து அம்பேத்கரிஸ்டாக காட்டி சேரிகளில் கொண்டு போய் சேர்க்குறாரு ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணதுனால வந்து ஒட்டுமொத்த தமிழ் சூழலுமே இந்த படத்தை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் வந்து இந்த படத்துக்கு எதிராக எதிர்மறை கருத்துக்கள் எக்கச்சக்கமாக பரப்பப்பட்டது. அதில் நான் இயக்கியிருக்கிறேன்றது கூட யாரும் கருணையோடு செயல்படலை. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ரஞ்சித் என்பவனை இயற்கைக்கான ரஞ்சித் வந்து விலை போய்விட்டார், அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய பேர் எடுத்தாங்க. ஆனால் அவங்களாம் விலை போகாத இயக்குநர்கள் ஒரே ஆள் தான் விலை போயிட்டார். பரியரும் பெருமாள் என் சொந்த காசை போட்டு நான் படம் எடுத்தேன். நான் ப்ரொடியூசர், நான் தான் ப்ரொடியூசர். இது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறப்ப என் பொறாட்டி கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து வச்சிருந்தேன், நீங்கள் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதை கூட பிடின்னு வந்து நான் ரிலீஸ் பண்ணேன் நான் அந்த படத்தை. ஆனால் வந்து அந்த படம் பார்த்து விட்டு ஒரு விகடன் நினைக்கிறேன், யார் நீலம் புரொடக்ஷன் தயாரிப்புன்னு கூட எழுதலை அவங்க. ஆனால் பரியரும் பெருமாள் சூப்பராக இருக்கு. ஒரு டைரக்டர் எழுதுறாரு, இயக்குனர் ராமின் வளர்ப்பு, அதனால தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. என்னை பாராட்டுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குதுன்னு நான் சொல்றேன். நான் நீலம் புரொடக்ஷன் எழுதுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆர்எஸ்எஸ் வந்து 25 கோடி ரூபாய் எனக்கு குத்துதான் குருமூர்த்தி கையால. குருமூர்த்தி வந்து என் கையில வந்து 25 கோடி ரூபாய் கொடுத்து நீ வந்து இதெல்லாம் பண்ணிடான்னு சொல்லியிருக்கிறார். இது ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் சினிமா வட்டாரங்கள் என்ன நடக்குதுன்னா, நான் வந்து யூஎஸ் போயிட்டு வந்தேன்ல, அங்கே வந்து தலித்துகளுக்கு நிறைய ஃபண்ட் தராங்க. கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்துருக்குறேன் அங்கேருந்து. ஃபுல்லாக என்ஜிஓ அமௌண்ட் எல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. பயங்கரம் அமலாக்கத்துறையெல்லாம் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆளுங்கள் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாக்வார் காரில் வரானுங்க, அந்த காரில் வரானுங்க, இந்த வீடு காட்டுறானுங்க, அது பண்ணுறானுங்க. இது புரியலடா. நான் படம் எடுக்கிறது உனக்கு பிரச்சனையா? நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிரச்சனையா? இல்லை நான் ஜாக்வார் காரில் வர்றது பிரச்சனையா? இல்லை நான் வீடு கட்டுறது பிரச்சனையா? உனக்கு எது பிரச்சனை? உண்மையில் இங்கே நிறைய நான் தலித்ஸ் இருக்கிறீங்க. எல்லாரும் வாங்க, தலித்துன்ற அமைப்புக்குள்ள ஒன்று சேருவோம். வாங்க, இதோட அடர்த்தியை பெருசாக்குவோம். இது மூமெண்ட், இது ஒரு கல்ச்சர், இது ஒரு பண்பாடு. இந்த பண்பாட்டை பெரிதாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இப்போ நான் இப்போதான் சினிமா ஒரு 10 வருஷம் தான் ஆகுதுன்னு வச்சுங்களேன், வந்து சினிமா எடுக்கிறோம். சினிமா எடுக்கிறப்போ வந்து எனக்கு சில நம்பிக்கைகள், சில பேர் வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வராங்க. அப்படி வரப்போ சில பிரச்சனைகள் வரப்போ நம்ம ஹேண்டில் பண்ண களங்களுக்கு வந்து போகிறோம். களத்துக்கு போகிறப்போ வந்து சில பேரை வந்து நம்ம மீட் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் மிக முக்கியமாக மீட் பண்ண வேண்டியது யாருன்னா அரசு அதிகாரிகள் தான். அரசு அதிகாரிகள், அதுவும் என்னென்னா நார்மலான, அதாவது நான் தலித் அரசு அதிகாரிகளை கூட நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் அந்த தலித் அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க பாரு, அவர்கள் நேர்மையின் பிறப்பிடமே அவங்க தான். எந்த வகையிலும் தலித்துகளுக்கு ஆதரவாக மட்டும் நின்ற மாட்டாங்க அவங்க. அதாவது அவங்கள வேலையை விட்டு தூக்குனா கூட பரவாயில்ல, என்னை வந்து அப்புறம் தலித்துக்கு சப்போர்ட்னு சொல்லிட்டு என்னை கேஸ்ட்னு சொல்லிட்டு ஓரம் கட்டுருவானுங்க. எத்தனை கலெக்டர் மீட் பண்ணியிருக்கோம், எத்தனை பேர். ஐயோ, ஆம்சாங்கண்ண படுகொலையில் கூட நான் ஒரு அரசு அதிகாரி கிட்ட மீட் பண்ணி பேசணும்னு சொன்னேன். அவர் நல்லா பேசிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் என்னை ஏன் மீட் பண்ணார், அவர் ஓடிட்டார். அவர் அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. ஒரு குறைந்தபட்சம் ஒரு டிஸ்கஷன் தான். அவர் ஒரு காவல்துறை அதிகாரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன டிஸ்கஷனுக்கு தான். எந்த இவ்வளவு பயம் இருக்கிற ஒரு அரசு அதிகாரிகள் மத்தியில் உண்மையிலேயே வந்து சிவகாமி அம்மா வந்து அவங்க செஞ்ச விதம் பார்த்தீங்களா, சான்ஸ்லெஸ், வாய்ப்பே இல்லை. நிறைய அரசு அதிகாரிகள் சைடில் வந்து கை கொடுப்பாங்க, ரஞ்சித் நீங்கள் பண்ணுறது செம்ம சூப்பர் அடிப்பாங்க. ஐயா அதெல்லாம் வேணாம், உங்கள் பவரை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் அவங்களுக்கு வந்து நிறைய பயம் இருக்குது. ஸோ வந்து அரசு அதிகாரிகள் மட்டும் இல்லை, இந்த என்ன சொல்கிறது, ஒரு இந்த இடஒதுக்கீடு மூலமாகவும் இல்லை வந்து தனி தொகுதியின் மூலமாகவும் நிறைய அதிகாரத்தில் வந்தவர்கள், அவர்கள் இப்போ வரைக்கும் வந்து தலித்துகளுக்காக பேசுறது அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிற அந்த சமயத்தில் அந்த சிக்கல்களை
தூக்கி எறிந்து தன்னுடைய பதவியையும் தூக்கி எறிந்து இந்த மக்களுக்காக இந்த அரசியல் நம்பிக்கையோடு அவங்க வந்து செயலாற்றி கொண்டிருக்கிற விதம் வந்து என்னை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை அளிக்கிறது. அதற்கு உண்மையிலேயே மிக மிக பாராட்டுக்கோமா. தொடர்ந்து நீங்கள் செயல்படுங்கள். எங்களுக்கு வந்து பெரும் ஊக்கசக்தியாக நீங்கள் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம். ஸோ அதை தொடர்ந்து சில விஷயங்கள் அப்படியே நான் பேசலான்னு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்துக்கு வந்து நகர்ந்திருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்று தமிழ் சினிமா, அரசியல், ஸோ வந்து என்னவா நடந்துட்டுருக்குது, இலக்கியம், ஸோ ஓவராலாக என்னவா இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றி எல்லாரும் என்ன பேசுகிறாங்க? இன்றைக்கி வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் தான் ஆகுது. பெருசாக நான் ஒரு 7 படம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சில படங்கள் தான் நான் தயாரிச்சிருக்கேன். அண்ட் வந்து இதன் மூலமாக சில வேலைகளை வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இதில் கிடைச்ச ஒரு பண உதவி மூலமாக ஒரு ஆக்கப்பூர்வமான சில வேலைகளை செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பரிச்சாத்தியான முறையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இது வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டலுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆதரவு கிடைச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஆதரவின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே வந்து ஒன்று கூடியிருக்கிறோம். ஸோ வந்து திடீர்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த தலித் லைஃப்பை சினிமாவில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருந்ததான்னா பெரும்பாலும் வந்து இல்லாமல் தான் இருந்தது, எல்லாருக்குமே தெரியும். அந்த வாய்ப்பை இப்போ இலக்கியங்கள் கூட வந்து நம்ம வந்து ரொம்ப என்ன தன்னிச்சையாக செயல்பட்டு ஒரு விஷயத்தை எழுதி ஒரு 10 பேருக்கு நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் சினிமான்றது வந்து ஒரு பெரும் பணம் போகிற இடமா இருந்ததுனால தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து தலித் கதைகளை கேட்கறது, ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, எந்த விதமான ஒரு முன்னேற்பாடுமோ ஒரு திட்டமோ இல்லாத இருந்த ஒரு காலகட்டம் தான். ஏன்னா தலித் லைஃப் எல்லாம் வந்து திரைப்படமாக எடுத்தால் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படின்ற பெரிய இருந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு கிடைத்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் நான் வந்து சினிமா எடுக்க வந்தேன். அப்படி தான் வந்து அட்டகத்தின்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படம் வந்து நிச்சயமாக வந்து எல்லாராலும் வந்து பார்க்கப்பட்டது, பாராட்டப்பட்டது, அண்ட் வந்து விமர்சிக்கவும் பட்டது. அதனால் வந்து அடுத்த படமும் எனக்கு கிடைச்சிது. ஸோ அடுத்த படம் கிடைச்சதுனால மெட்ராஸ்னு ஒரு படம் எடுத்தேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து பெருசாக யாருக்குமே புரியல, இது என்ன படம்னே நிறைய பேருக்கு தெரியல. ஒரு சில பேர் வந்து இது காமெடி படம்னு சொன்னாங்க. கௌதம் சித்தார்த்தன் நினைக்கிறேன், இவர் உன்னதம்ல உன்னதம்னு ஒரு அவர் என்ன பண்ணாருன்னா, இது எல்லாம் தலித் சினிமான்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதினார். அவர் வந்து இப்போ நான் வந்து தலித் சினிமா இல்லையா நான் இன்னும் சொல்லவே இல்லை. பட் ஆனால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, தலித் சினிமான்ற ஒரு மூடில் தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். பட் அவர் மட்டும்தான் தீராநதியில் ஒரு கட்டுரை எழுதுறாரு, இதெல்லாம் தலித் சினிமான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எனக்கு வந்து அவர் எது அப்போ தலித் சினிமா சொல்லுவாருன்னு எனக்கு ஒரு பெரிய யோசனை இருந்தது. சரி, ஓகே, அவர் ஒன்று எழுதுறாரு. அப்புறம் என்ன பண்ணாருன்னா வந்து அடியன் கான மயிலுக்குள்ளே பாட்டு, கானா பாட்டு, அது எல்லாத்தையும் வந்து விமர்சித்து எழுதுறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தலித் லைஃப்பை வந்து பற்றி தெரிஞ்சிக்காம இது தலித் லைஃப் இல்லைன்னு சொல்கிறாரு. ஏன்னா என் வாழ்க்கையை நான் எடுத்துருக்கிறேன் நான் அதில். சரி, ஓகே. எனக்கு என்னென்னா, இலக்கியவாதிகள் எப்படியாவது என் படத்தை பார்த்துட மாட்டாங்களா? இலக்கியவாதிகள் என் படத்தை பற்றி, ஏன்னா நம்ம தொடர்ந்து இலக்கிய ஆனந்த விகடன் வாசிக்கிறதை விட வந்து இலக்கிய என்ன சொல்கிறது, இதழ்களை வாசிக்கிறது தான் வந்து பெரிய முக்கியமான வேலையாக இருந்தது. அதில் வர அவங்க விமர்சிப்பாங்க, சில இலக்கிய பத்திரிகைகளில் வந்து விமர்சிக்கிறப்போ வந்து சில முக்கியமான படங்கள்லாம் போட்டு விமர்சிக்கிறப்போ அந்த படத்தை வந்து திரைப்படங்களில், அதாவது திரையரங்கில் ஓடலைனாலும் அது மேலே ஒரு கவனம் ஏற்படும்ல. சரி, அந்த மாதிரி யோசிக்கிறப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சது. ஆனால் மெட்ராஸ் வந்து அதை குறைய வந்து தீர்த்துச்சு. அது வந்து எல்லா பக்கத்து பக்கம் போட்டு பாராட்டி திட்டி எழுதி பயங்கரமாக பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து அட்டகத்தி தான் வருது, அதுக்கப்புறம் மெட்ராஸ் வருது. மெட்ராஸ் படம் வெளிவந்த முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸோ இது ஒரு உரிமையை கோருது. ஸோ இந்த திரைப்படம் ஒரு நிலவியலை பேசுது, இந்த திரைப்படம் ஒரு மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி பேசுது, இது ஒரு தலித் சினிமா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அண்டு அதில் வந்து திராவிட இயக்க மூமெண்ட்டை வந்து நான் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி தான் அந்த படமே எடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைமாகவே எனக்கு வந்து ஒரு திராவிட மூமெண்ட்லேருந்து பயங்கரமாக அட்டாக் நிகழ்ந்தது. பெரிய அளவில் பெரியாரிஸ்டுகள் வந்து அந்த திரைப்படத்தை வந்து விமர்சித்து எழுதினாங்க. அண்ட் வந்து கம்யூனிஸ்டுகளும் அந்த படத்தை வந்து சில பேரை வந்து விமர்சித்து எழுதினாங்க. ஏன்னா வட சென்னையில் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் பயங்கரமாக தீவிரமாக செயல்பட்டது, நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டுகளையும் இல்லை யாருமே நீங்கள் வந்து காட்டல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதினாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு நான் பெருசாக எடுத்துக்கல, அது ஒரு நட்பு முரணாக தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு வரைக்குமே அப்படி தான் நான் வந்து யோசிக்கிறேன். அண்ட் அப்போ தான் வந்து
மெயின் ஸ்ட்ரீம்லேயும் சரி அண்ட் இலக்கிய தளங்கள்லையும் வந்து தலித் சினிமாவை பற்றி தலித் வாழ்க்கையை பற்றி ஒருத்தன் படம் எடுக்க வந்திருக்கிறான் சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் பயங்கரமாக நடக்குது. அதை பற்றி எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கபாலி, காலா அப்படின்ற ஒரு படங்கள்லாம் அப்படியே வந்துட்டே இருக்கிறப்ப இந்த படங்கள் கிட்டத்தட்ட எடுக்க ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் இருக்குமா. 10 வருஷத்தில் வந்து ஒரு 4 வருஷம் கழிஞ்சிச்சு. கபாலின்னு ஒரு படம் வந்தது, செம்மையாக செஞ்சாங்கன்னு வச்சிங்களேன். அவ்வளோதான். அதில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த படம் வந்து அதுக்கப்புறம் வந்து காலான்னு ஒரு படம் இருக்கிறேன். உடனே வந்து காலாவில் என்ன நடந்தது, கபாலியில் என்ன நடந்ததுன்னா, காலாவில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, உடனே என்ன ஆச்சுன்னா, அப்போ திரு ரஜினி அவர்கள் வந்து அரசியல் இறங்குறாரு அப்படின்னு உடனே அறிவிப்பு வந்த உடனே அவர் என்ன பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுத ஆரம்பித்தாங்க. குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற திரு ரவிக்குமார் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா வந்து அப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய உந்துதலில் ஆர்எஸ்எஸ் ஃபண்டில் வந்து ரஜினிகாந்தை வந்து அம்பேத்கரிஸ்டாக காட்டி சேரிகளில் கொண்டு போய் சேர்க்குறாரு ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வந்து எனக்கு ஒரே புரியல, என்னடா இது, எப்படா இதை புரிஞ்சுக்கிறது. நம்ம காலா இன்னைக்கு வரைக்கும் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்த்து வெளிப்படையாக எடுக்கப்பட்ட ஒரு படம். அதில் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் காட்டிருப்பேன், கருப்பு வேலை தான் ஃபைட்டு. ஸோ அதில் கிளைமேக்ஸில் 3 கலரும் ஒன்றா சேரணும்னு வேற சொல்லி வச்சிருக்கிறேன் நான். இதை விட நான் வேற என்னடா எடுக்கிறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் வந்துடுச்சு எனக்கு. இதை ஏன் இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் அன்றைக்கி வந்து ஒரு அந்த திருநெல்வேலியில் போயிட்டு வந்து என்ன சொல்கிறது, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணதுனால வந்து ஒட்டுமொத்த தமிழ் சூழலுமே இந்த படத்தை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வந்து இந்த படத்துக்கு எதிர்மறை கருத்துக்கள் எக்கச்சக்கமாக பரப்பப்பட்டது. அதில் நான் இயக்கியிருக்கிறேன்றது கூட யாரும் கருணையோடு செயல்படலை. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ரஞ்சித் என்பவனை இயற்கைக்கான ரஞ்சித் வந்து விலை போய்விட்டார், அவள்தான் மேட்ரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய பேர் எடுத்தாங்க. ஆனால் அவங்களாம் விலை போகாத இயக்குநர்கள் ஒரே ஆள் தான் விலை போயிட்டார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாக இருக்குது. எனக்கு புரியல எனக்கு இப்போதான். ஓகே, இதுக்கப்புறம் ஒன்று இருக்கு பாருங்க. அப்போ தலித்து யோசனை அப்படின்பது இன்னொருத்தருனால மட்டும்தான் நான் யோசிக்க முடியுமா, இன்னொருத்தர் சொல்லி தான் என்னால் இயங்க முடியுமா? அப்போ எனக்குன்னு ஒரு சுய சிந்தனையே கிடையாதா? அப்படி இருக்கிறப்பதான் வந்து இப்போ பாபா அம்பேத்கர் வந்து பேசுறப்போ வெள்ளைக்காரனால வந்து உருவாக்கப்பட்டவர். அப்ப யார் தான் இங்க சுயம்பு, யார் தான் சுயம்பாக உருவாகி அந்த மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசியவர்கள்? அப்ப தலித்துகளுக்கு அந்த சுய உணர்வே கிடையாதா அப்படின்ற கோபம் அப்போ வர ஆரம்பிச்சது எனக்கு. ஓகே, இதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம், இதை நம்ம வந்து ஃபைட் பண்ணுவோம். சரி, ஓகே, நம்ம இவ்வளோ பேசியும் இவ்வளோ எடுத்தோம், இந்த படத்தை வந்து இவர்கள் நிராகரிக்கிறார்கள் அப்படின்னா எனக்கு உண்மையில குழம்பிச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து படம் எடுக்கலாமா வானாவா அப்படின்னு யோசிச்சு தமிழில் படமே எடுக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு விட்டு நான் வந்து ஹிந்தியில் படம் எடுக்கலாடான்னு போயிட்டேன். நான் ஹிந்தியில் படம் எடுக்கலான்னு போயிட்டு பிர்சா முண்டா வந்து படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஒர்க் பண்ண ஆரம்பித்தோடனே வந்து அந்த படம் வந்து அங்கே எழுதுகிறப்போ வந்து ஒரு சில சிக்கல்கள் வந்து உருவாச்சு. அப்படியே உருவாகினப்போ வந்து ஆனால் எனக்கு தமிழில் ஏன்னா நம்ம விட்டு போயிட்டு எனக்கு உண்மையிலே நான் விட்டு போன மண்ணில் தான் எனக்கு இருந்தது. சரி, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கிறப்போ அந்த டைமில் தான் வந்து பரியரும் பெருமாள் எடுத்து வச்சுருந்தோம், ரிலீஸ் பண்ணோம். அது ஒரு பெரிய ரீச் ஆச்சு. அப்போ கூட என்ன நிகழ்ந்ததுன்னா, பரியரும் பெருமாள் என் சொந்த காசு போட்டு நான் படம் எடுத்தேன். நான் தான் ப்ரொடியூசர். அது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறப்ப என் பொறாட்டிக்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து வச்சுருந்தேன், நீங்கள் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதை கூட பிடின்னு வந்து நான் ரிலீஸ் பண்ணேன் நான் அந்த படத்தை. ஆனால் வந்து அந்த படம் பார்த்து விட்டு ஒரு விகடன் நினைக்கிறேன் யார் நீலம் ப்ரொடக்ஷன் தயாரிப்புன்னு கூட எழுதலை அவங்க. ஆனால் பரியரும் பெருமாள் சூப்பராக இருக்கு. ஒரு டைரக்டர் எழுதுறாரு, இயக்குனர் ராமின் வளர்ப்பு, அதனால தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. என்னை பாராட்டுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குதுன்னு நான் சொல்றேன். நான் நீலம் ப்ரொடக்ஷன் எழுதுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு சிறந்த படைப்பு வருது, அந்த சிறந்த படைப்பு யாரால் தயாரிக்கப்படுகிறது? எப்படி இது அதோட கச்சா என்ன அதோட உற்பத்தி பொருளுக்கு ஒரு காசு செலவு பண்றேன், எதை நம்பி நான் காசு செலவு பண்றேன்? அந்த படம் ஓடும் ஓடாதுன்ற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. 2 சீன் எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்தது. அவங்ககிட்ட சொன்னேன் நான். ஒன்று வந்து நான் டாக்டர் ஆக போறேன்னு ஒரு சீன் இருக்கும், அவ்வளோதான். நான் பார்த்துட்டேன், எனக்கு இது போதுன்னா நான் சொல்லிட்டேன். நான் எனக்கு இது போதும், எனக்கு அவ்வளோதான், எனக்கு போதும். அதுக்கப்புறம் 2வது நீ பயந்து ஓடினா விட்டுருவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ப்ரொஃபஸர் பேசுவார்ல, அவ்வளோதான். 2 சீன் போதும், சரிண்ணா, போதும், நான் ரிலீஸ் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்லி நான் ரிலீஸ் பண்ண படம் ஓடிச்சு. ஆனால் அப்பொழுதும் கூட ரஞ்சித்தின் தயாரிப்பு அப்படின்னு சொல்கிறதா எல்லாருக்கும் பிரச்சனை இருந்தது. சரி, ஓகே, பரவாயில்ல. ஆனால் அங்கே மாரி செல்வராஜ் வந்தான்ல,
வந்து இங்க வந்து உட்காந்தான்ல, இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து நிற்கிறான்ல. ஸோ அவரா பரியரும் பெருமாள் கர்ணன் முடிஞ்சுதா? ஓகே, நான் வரேன். இப்படி படம்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து நீளம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அண்ட் அரசியல் தளங்கள்லேயும் பெரிய ஒரு எதிரொலி இருக்குது. இதை பற்றி நிறைய பேர் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க, பேசுகிறாங்க. நிறைய கலெக்டிவாக நடக்குது. இதில் சகோதர யுத்தங்கள் வேறு பயங்கரமாக வந்து அண்ணன் திருமாவுக்கு எதிராக நான் செயல்படுகிறேன், என்னை வந்து பயங்கரமாக வந்து யாரோ இம்போர்ட் பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கிறாங்க. எனக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து 25 கோடி ரூபாய் எனக்கு குத்துதான். குருமூர்த்தி கையால் நான் குருமூர்த்தி வந்து என் கையில் வந்து 25 கோடி ரூபாய் கொடுத்து நீ வந்து இதெல்லாம் பண்ணிடான்னு சொல்லியிருக்கிறார். இது ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் சினிமா வட்டாரங்கள் என்ன நடக்குதுன்னா, நான் வந்து யூஎஸ் போயிட்டு வந்தேன்ல, அங்கே வந்து தலித்துகளுக்கு நிறைய ஃபண்ட் தராங்க. கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்துருக்குறேன் அங்கேருந்து. ஃபுல்லாக என்ஜிஓ அமௌண்ட் எல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. பயங்கரம் அமலாக்கத்துறையெல்லாம் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிறப்ப தான் ஒரு படம் வருது. இது கேஜிஎஃப்னு நினைக்கிறேன். அந்த கேஜிஎஃப் படம் முடிச்சுட்டு வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பேசுகிறார். சும்மா நசுக்கப்பட்டோம், பிசுக்கப்பட்டோம், அமுக்கப்பட்டோம்னு சொல்லி இப்படி எடுத்து இப்போ தமிழ் சினிமாவே கெட்டுட்டாங்க. எங்கே ஒரே ஒரு 6 வருஷம் படம் எடுத்ததில்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவே கெட்டுட்டோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசுகிறார். ஸோ அந்த நசுக்கப்பட்டோம், பிசுக்கப்பட்டோம், அமுக்கப்பட்டோம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் இங்கே தமிழ் உலகம் அதை அலோவ் பண்ணிட்டுருக்கு. இன்னைக்கு இப்போ சமீபத்தில் கூட நீயா நானான்னு ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. உண்மையிலே உங்களுக்கெல்லாம் வந்து குறைந்தபட்ச ஒரு அக்கறை கூட கிடையாதா? ஒரு சமூகத்தை பற்றி தொடர்ந்து ஒரு வந்து மோசமான ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அந்த வார்த்தையை எந்த எடிட்டும் பண்ணாமல் நீ வந்து ரிலீஸ் பண்ற, அந்த வார்த்தையை எந்த எடிட்டும் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறீங்க. எதுக்கு? 6 வருஷமா படம் எடுத்துட்டு இருக்கிறோம், இதுக்காக தான், வேற எதுவும் கிடையாது. இந்த படம் மட்டும் எடுக்கலன்னு வச்சுக்க, அவ்வளோதான். ஒட்டுமொத்தமாக வந்து இவர்கள் எல்லாரும் புரட்சியாளர்கள் தான். நாங்கள் தான் உங்களை வாழ வைத்தோம், நாங்கள் தான் உங்களுக்கு சோறு ஊட்டினோம், நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்தோம். இதுதான் தொடர்ந்து இருந்துட்டு நீங்கள் இல்லை நாங்கன்னு சொல்றதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ இந்த வார்த்தை அதுக்கப்புறம் வந்து சர்க்குலேட் ஆகுது. தொடர்ந்து இதை பற்றி பேசிட்டே இருக்கிறது. தொடர்ந்து எந்த நிகழ்வாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், சும்மா எதை பற்றி எப்போ பார்த்தாலும் இதே தான், எப்போ பார்த்தாலும் இதே வார்த்தை. ஸோ இந்த வார்த்தை தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து படம் எடுக்க முடியாது இந்த மாதிரி. அப்புறம் படம் எடுத்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வந்து உடனே வந்து தமிழ் சினிமாவில் வந்து டக்குன்னு வந்து மாற்றமே நிகழாமல் போனதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு உடனே வேற ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து பேச ஆரம்பித்தோடனே, அதுக்கு இடையிலே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஆளுங்கள் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாகுவார் காரில் வரானுங்க, அந்த காரில் வரானுங்க, இந்த வீடு காட்டுறானுங்க, அது பண்ணுறானுங்க. இது புரியலடா, நான் படம் எடுக்கிறது உனக்கு பிரச்சனையா, நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிரச்சனையா, இல்லை நான் ஜாகுவார் காரில் வர்றது பிரச்சனையா, இல்லை நான் வீடு கட்டுறது பிரச்சனையா, உனக்கு எது பிரச்சனை? ஸோ இதை இங்கே இருக்கிற தமிழ் சமூகத்தில் இருக்கிற முற்போக்காளர்கள் எப்படி இதை பார்க்குறாங்க? சரி, இதுக்கு நான் ஏன் அட்ரஸ் பண்ணி கூட மாரி செல்வராஜ் வந்து என்கிட்ட கேட்டான், நான் அவன் ப்ரொடக்ஷனில் எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் வந்து படம் பண்ணியிருப்பாங்க, இதில் எத்தனை பேர் நான் தலித்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் உன் மூமெண்ட்டில் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, இத்தனை நான் தலித்தில் இருக்கிறப்போ தொடர்ந்து உன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேனாரு? எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைடா, ஆமாண்டா, நான் தலித்துகளுக்கு தாண்டா வாய்ப்பு கொடுப்பேன், கவலையே கிடையாது. நீ எனக்கு புரியல, நான் யாருன்றது எனக்கு தெரியும். நான் ஏன் உங்ககிட்ட வந்து என்னை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வந்து எழுதி கொடுத்து என்னை நீ நம்புன்னு நான் ஏன் சொல்ல, அது எனக்கு தேவையே இல்லைன்ற அவசியமே இல்லை. பட் ஆனால் இது வந்து தொடர்ந்து அப்படி எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு படம் அதாவது ஒரு படத்துக்கு எனக்கு சம்பளம் தரான்னா நான் பேசுகிற பேச்சுக்காக தரான். இங்கே இருக்கிற வியாபார உலகில் பொருளாதாரத்தை மட்டுமே நம்பி இயங்குகிற ஒரு சந்தை மட்டுமே நம்பி இயங்குகிற சினிமாவில் என்னுடைய பணம், என்னுடைய சம்பளம் என்பது யாரால் வந்து நிர்வகிக்கப்படுது, யாரால் வந்து அது வந்து உயர்த்தப்படுது, யாரால் கொடுக்கப்படுது? இந்த வணிக சந்தையின் மதிப்பீட்டின் அடிப்படையில் என்னோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுக்கு என்னோட சினிமா மக்கள் ரசிக்கிறதுக்கு வந்து அந்த சம்பளத்தை நான் வாங்குறேன். நான் பேசுகிற பேச்சு கிடையாது. நான் பேசுகிற பேச்சுக்கு என் படம் கம்மியாக தான் ஓடுது. இப்படிதான் உனக்கு பிரச்சனை. நான் பல சவால்களை அதில் எதிர்கொள்கிறேன். நான் மட்டும் இல்லை, இந்த கருத்தை இது போல ஒற்ற நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க. அவங்களுக்கு இதே பிரச்சனைகள் தான் இருக்குது.
இந்த பிரச்சனை பேசுவதன் மூலமாக ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ராலாம் வந்து பார்க்கல. படம் நல்லா இருந்தால் வந்து பார்ப்பாங்க, இல்லைன்னா கிடையாது. நான் நல்லா பாவம் பா ரஞ்சித் இவ்வளோ பேசுறாரு பாட்டுன்னு சொல்லிட்டு யாராவது போய் படம் பார்த்தீங்க? ஒரு படம் பார்க்கலாம். என் ப்ரொடக்ஷன் படம்லாம் அம்மரியா யாராவது போய் பார்க்குறீங்க? வாய்ப்பே இல்லை. படம் நல்லா இருந்தால் போய் படம் பார்க்குறீங்க. நாங்களும் படம் நல்லா எடுக்கணும் தான் முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். அப்போ என்னுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட் மேலே நான் வைக்கிற நம்பிக்கை, அதற்கு நான் என்னுடைய உழைப்பை செலுத்துகிற முறைக்கு நான் ஒரு சம்பளம் வாங்குறேன். அந்த சம்பளத்தில் எனக்கு விருப்பமான வேலைகளை நான் செய்கிறேன். அப்போ எனக்கு தோதுவான விஷயங்களை நான் செஞ்சுக்கிறேன். இது எப்படி உனக்கு பிரச்சனையா மாறுதுன்னா, இந்த பிரச்சனையை பேசி நான் வெற்றி அடைகிறேன்ல, அதை பேசா பொருளை பேச துணிதோம்ல, இதுதான் உனக்கு பிரச்சனை. ஸோ அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்கிற தொடர்ந்து நீங்கள் ஏன் இது வந்து என்னுடைய பிரச்சனையா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இது என்னுடைய பிரச்சனையா இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும். நான் தொடர்ந்து இது நான் கடந்துகிட்டே இருக்கேன். பட் யாருடைய பிரச்சனையாக அது மாறி இருக்குன்னா, இங்கே இருக்கிற முற்போக்குவாதிகளின் பிரச்சனையாக அது மாறி இருக்கணும். ஆனால் அவர்களுக்கு ஏன் இது ஒரு பிரச்சனையாகவே இல்லை அப்படின்றது தான் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு. பட் பார்க்கலாம். அதுதான் சொல்கிறேன். நான் இது சேச்சுரேஷன் பாயிண்டில் வந்து நின்றக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ தலித் கலை இலக்கியங்களை, தலித் வாழ்வியலை, தலித் முறைமைகளை கதையாடல்களாக உருவாக்கக்கூடிய, படைப்பாக்கமாக உருவாக்கக்கூடிய எத்தனையோ கலைஞர்கள் இங்கே இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்டா இது மாறிடக்கூடாது, இது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கக்கூடாது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நான் சொல்ல விரும்புறேன் உங்ககிட்ட. வெளியே வைக்கப்படுற விமர்சனங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. மக்கள் நம்மை கொண்டாட காத்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நம்முடைய படைப்பை காண காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம படைப்புக்கு, படைப்பு ரீதியாக அந்த படைப்புக்கு நீங்க செய்கிற நேர்மை, ஒரு படைப்பாக்கத்தை நீங்கள் எவ்வளவு அக்கறையோடு சிரத்தையோடு உருவாக்க முனைகிறீர்கள், அந்த கதை மீது நீ வைத்திருக்க நம்பிக்கை வந்து உங்களுக்கு சிறந்த படைப்பாளனாக மாற்றும். அந்த சிறந்த படைப்பாளனாக நீங்க மாறுறப்போ உங்களுடைய படைப்பு கொண்டாடப்படும். அதனால இந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போய் நிக்க வேணான்னு நான் வந்து உங்ககிட்ட நான் கேட்டுக்க விரும்புறேன். ஸோ எல்லாருக்குமே என்னன்னா, இது எப்போ நிற்கும், இதே எவ்வளோ நாள் பேசிட்டு இருப்பீங்க? பேசவே ஆரம்பிக்கல. வெறும் 10 படங்கள் கூட இன்னும் தாண்டல. 5-6 படம் தான், 7 படம் தான் எடுத்துருக்கிறோம். அதுவே இன்னும் வந்து காத்திரமாக பேசவே இல்லை. ரொம்ப தொடாமல் சில படங்கள் தான் இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து ஏன் போதும் நிறுத்து. அப்போ இத்தனை ஆண்டு காலம் வந்து நீ தொடர்ந்து வந்து என்னை எல்லா வேலையும் பண்ணிட்டு உன்னை வந்து சும்மா ஒரு வாரத்தில் திட்டு விட்டுன்னு நீ நினைக்கிறியா? எனக்கு புரியல. எனக்கு நீ சுய பரிசோதனை செஞ்சுக்க போற. ஏன் ஸ்பைக்லி வந்து தொடர்ந்து அவருடைய கதாபாத்திரங்கள் பிளாக்ஸாகவே இருக்கணும்னு விரும்புறாரு? அவருடைய கதை உலகம் கருப்பாகவே இருக்கணும்னு ஏன் விரும்புறாரு? ஏன் வந்து அவர் பிளாக் கிளான்ஸ்மேன் ஒரு படம் எடுத்துட்டு ஏன் ஆஸ்கர் வாங்கணும்? அவர் வந்து அவருக்கு படம் கிடைச்சிச்சு, காசு கிடைச்சிச்சு, அங்கே பிளாக்ஸ் வந்து ஒபாமா வந்து அங்கே வந்து பிரதமராக மாட்டார். ஏன் அவர்கள் வந்து கருப்பர்கள் தங்களுடைய கருப்பு இனவரியை வந்து தங்கள் மீது நிகழ்த்தப்படுகிற இனவரியை எதிர்த்து தொடர்ந்து படம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு குளோபலான இஷ்யூ தானே நிறவரி. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு தானே. அது ஏன் வந்து நிறுத்தப்படலன்னு சொல்லிட்டு யாராவது உங்களால் கேள்வி கேட்க முடியுமா? நீனா சிமியன் பாட்டை போட்டு உங்களால் தெரிய முடியுதுல்ல இங்கே. ஏன் அதே மாதிரி வந்து தலித்தோட பிரச்சனையை உங்களால் ஏன் கண் திறந்து பார்க்க முடியல? நீனா சிமியன் உங்களுக்கு ஒரு முக்கியமான புரட்சியாளரை தெரிகிறப்ப இங்கே ஏன் இளையராஜா புரட்சியாளர் தெரியல உங்களுக்கு? நிறைய கேள்விகள் இருக்கு. சும்மா நீங்க வந்து இங்க இருந்துட்டு இங்கிருந்து ஹேஷ்டேக் போடுறான், ஒரு கருப்பர் இறந்ததுக்கு போராடுறதுக்கு ஃபுல்லா போட்டு தள்ளினே இருக்கிறான். இங்க நான் படுகொலை செய்யப்படுறான், கத்தியில வெட்டப்படுறான், அதோ பைக் புல்லட் வச்சுனா வெட்டான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க ஒரு 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 அனைத்து அரசியல் கட்சி கூட்டங்கள் இங்க வந்து கூட்டப்படவே இல்லை. தொடர்ந்து தலித்துகள் தாக்கப்படுறது இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க. நடக்கவே இல்லை. அப்ப நீ நடக்கவே இல்லைன்னா நடக்கிறத பத்தி நான் பேசணும்ல. அப்ப நான் பேசுறது எப்படி உங்களுக்கு சிக்கலா மாறும்? பேசிதானே ஆகணும். ஸோ இந்த தலித் நிலைப்பாடு பேசுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை. ஸோ இந்த நிலைப்பாடு பற்றி பேசுவது, கேள்வி கேட்பது இங்கே என்னவா மாறுதுன்னா பிரச்சனையாக மாறுது. இப்போ நம்ம ஏதாவது பிரச்சனையை பேசுகிறப்போ அப்போ நமக்கு பின்னாடி இவன் இருக்கிறான், பின்னாடி அவன் இருக்கிறான், இவர்கள் பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கிறது. ஏற்கனவே இங்கு நிற்கிற வந்து அரசியல் சூழ்நிலையை கலைப்பதற்காக இவர்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இங்கு இது வந்து சமூக நீதிக்கான ஒரு இடம். இந்த சமூக நீதிக்கு வந்து இந்த மாதிரியான மாற்றுக்கிறதுக்கு வந்து இடமே இல்லை. நாங்கள் எல்லாரும் சமூக நீதியை கோருகிற ஒரு ஐக்கியமாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்குள்ள பிரச்சனைகள் உண்டு பண்ண நீங்கள் வந்து தொடர்ந்து விமர்சிக்கிறீங்க, நீங்கள் விஷமிகள், உங்களுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம். யார் இங்கு இந்த பண்பாட்டை தொடர்ந்து அனுமதிக்கிறது? யார் இங்கு இந்த சடங்குகளை தொடர்ந்து அனுமதித்துக் கொண்டிருக்கிறது? யார் எங்கள் மத ரீதியான பண்பாட்டை வளர்த்தெடுப்பது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். இங்கு அரசாங்கத்துக்கு எந்த விதமான இதுல வந்து ஒரு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லையா அப்படின்னா, எந்த ஆட்சியிலையும் நடக்காது, இந்த ஆட்சியிலும் நடந்துட்டு இருக்குது. இது கௌசாலா அப்படில பெரிய அளவில் இயங்கிட்டு இருக்கு.
அதுக்குன்னு ஒரு தனி அமைச்சகத்தை உருவாக்கி மிக மிக சீரியஸாக வந்து அதை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணிருக்கிறாங்க. அப்போ இதை பற்றி கேள்வி கேட்டுன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து நம்ம யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். இப்போ ஒரு கேள்வியை நம்ம கேட்குறோன்னா அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். இப்போ நான் கேள்வி கேட்குறேன், மற்ற எந்த ஆட்சியிலும் இல்லாமல் இந்த ஆட்சியில் மத ரீதியான நம்பிக்கைகள் அதிகமாக வளர்த்திருக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறேன்னு வச்சுங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேள்விக்கு நேரடியான பதில் வரவே வராது. இதற்கு ஒரு பொய்யை உருவாக்குவாங்க. இதுக்கு ஒரு பொய்யை உருவாக்கி நான் கேள்வி கேட்டவன் என்னையே தப்புன்னு சொல்லுவாங்க. இவன் தப்பு, தப்பான மனநிலையில் பேசுறான், இங்க இருக்கிற ஒரு அரசை குற்றச்சாட்டுவதுக்கு தான் இவரோட வேலை. அப்புறம் வந்து இங்க இருக்கிற வந்து இந்த அரசை, இங்க இருக்கிற வந்து இந்த கூட்டணியை, இங்க இருக்கிற வந்து சமூக நீதி அமைப்புல நாங்கள் வந்து ஒரு குந்தகம் செய்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான மதிப்பீடை கருத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் தொடர்ந்து முயற்சிப்பார்கள். ஆனா நேர்மையா உங்களால பதில் சொல்ல முடியுமா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா இங்க அப்படி நடக்கவே இல்லை. ஏன் போன ஆட்சியில தலித்துகள் மீது மிக பெரிய அளவுல கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டது, அதை எதிர்த்து நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம். அதே மாதிரி இந்த ஆட்சியில மிக அதை விட கொடுமையான அளவுக்கு தலித்துகள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு, பெரிய அளவுல நிகழ்ந்துட்டு இருக்கு. திருநெல்வேலியில் மாவட்டத்தில் மட்டும் தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்கு. புல்லட்ல ஓட்டின அந்த பையன் வந்து கத்தி வெட்டப்பட்டப்போ உடனே வந்து அதுக்கு ஒரு மாற்று கதையாடல் சொல்லப்படுது. எல்லாத்துக்குமே உடனே தீர்ப்பு எங்க தெரியுமா கிடைக்குது? நீதிமன்றத்தில் கிடைப்பதில்லை, உடனே வந்து சோசியல் மன்றத்தில் கிடைக்கப்படுது. சோசியல் மீடியாவில் உடனே தீர்ப்பு எழுதப்படுது, இது இதனால் செய்யப்படவில்லை. இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு குழந்தைய வந்து வெளியே உட்கார வச்சு எக்ஸாம் எழுதுனாங்கல்ல, அந்த குழந்தை ஒன்று சொல்லுது, அவங்க அம்மா ஒன்று சொல்றாங்க, அங்க இருக்கிற காவலர்கள் என்ன சொல்றாங்க, இதனால் இது நடத்தப்படலை. அது வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணப்படுது, உடனடியாக தீர்ப்பு எழுதப்படுது மக்கள் மன்றத்தில். ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு மன்றத்தில் போயிட்டு அது வந்து எது உண்மையை சொல்லி கொண்டு வரணும்ல, அதுக்கு ஒரு ஸ்பேஸே இங்கே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் அது கேள்வி கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான், மிக சிக்கலை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம யார் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம யார், நம்ம என்ன, நம்ம தலித்தா, இல்லை தலித்தை நம்ம அறிவிச்சுக்கலாமா, இல்லை நம்ம தலித் அமைப்பா? ஸோ ஒரு இந்த சோசியல் கான்சியஸோட ஒரு பொது சமூகத்தோடைய இயங்கக்கூடிய ஒரு ஆளாக நம்ம இருக்கிறோமா? நம்ம தலித்துன்னு அறிவிச்சுக்கிறதுனால ஒரு அடையாள அரசியல்னு சொல்லிட்டு நம்ம மேலே வந்து ஒரு ஐடென்டிட்டி மார்க் குத்தப்பட்டு நம்ம வந்து விளக்கப்படுறோமா? அப்படி இல்லைன்னா தலித்து அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஓர்மையை உருவாக்கி ரஞ்சித் வந்து பொது சமூகத்திலிருந்து தலித்துகளை பிரிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து நமக்கு வந்து வருது. ஸோ இந்த குற்றச்சாட்டு இப்போ வருதா? நீதி கட்சி ஆரம்பிக்கிறப்போ நீதி கட்சியில் இருந்த MC ராஜா அவர் எதிர்பார்த்த திட்டங்களை மேற்கொள்ளாதனால அதுல இருந்து வெளியாகிறப்ப MC ராஜா மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன, சத்யவாணி முத்து மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன, அப்படின்னு பல இருக்குது நமக்கு ரெக்கார்டா, ஹிஸ்டாரிக்கலா எக்கச்சக்கமா இருக்குது. பாபா அம்பேத்கர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? இவர்கள் தலித் ஓர்மையை விரும்புவதன் மூலமாக பொது சமூகத்திலிருந்து தலித்துகளை பிரித்தெடுத்து இவர்கள் வந்து அவர்கள் அந்நியமாக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. உண்மையிலேயே தலித்துகளுடைய விருப்பம் என்ன? பொது சமூகத்தில் உரிமை கோருது, பொதுவில் உரிமை கோருது. பொதுவில் உரிமை எப்படி கோர முடியும்? என்னுடைய பிரச்சனை என்ன, என்னுடைய பிரச்சனை என்னன்னு நான் சொன்னாதான் என் பிரச்சனை என்ன, இது நான் இப்படி ஒரு ஐடென்டிட்டியோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு இத்தனை தேவைகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றப்பதான் பொதுவில் எனக்கு இடம் இருக்கா இல்லையான்ற ஒரு இடத்துக்கான விவாதமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பொதுவில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்றதை நான் டிமாண்ட் பண்ணவே கூடாது, நீ பொதுவில் வந்து சேர்ந்துக்கோ, பொதுவிலேயே இரு, பொதுவை எதிர்த்து கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்றப்போ என்னுடைய பிரச்சனை எப்படி விவாதிக்கப்படும்? ஸோ இப்போ இங்க என்ன நிகழுதுன்னா, பொதுவில் நீ வந்து சேரணும்னா யாரா நீ பேச பண்ணும், பொதுன்னு பேச பண்ணுமா? இப்போ காலையில கூட வந்து தோழர் ஜெயராணி வந்து சொன்னாங்க, நான் வந்து ஆன்டி காஸ்ட்னு என்ன சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தலித் என்பதை விட நான் ஆன்டி காஸ்ட்னு சொல்லிப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆன்டி காஸ்ட்னு சொல்றது மூலமா நமக்கு என்ன மாற்றம் நிகழப்போகுது? ஏன் தலித்துன்னு சொல்றது மூலமா அந்த மாற்றம் நிகழாதா? எனக்கு ஒரு கேள்வி எழும்புதப்போ. அப்ப நான் தலித்துன்னு சொல்றதுனால இதை ஒரு சாதி அடையாளமாக நீ பாப்பன்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கா, உங்ககிட்ட இருக்கா? அப்ப என்ன எதுக்கு நீ வந்து நான் வந்து ஒரு தலித் ஓர்மையோட என்னோட பிரச்சனையை எனக்கு தேவையானதை நான் வந்து ஒருமுகப்படுத்துவதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டுறேன், அது ஒரு 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 பேரின் கீழமாக ஒரு பெரிய இயக்கத்தை கூட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை நான் வந்து உருவாக்குறதுக்கு ஒரு ஐடென்டிட்டியை நான் வந்து கிரியேட் பண்ணுறது. ஐடென்டிட்டி என்பது என்ன விதமான ஐடென்டிட்டின்னு புரியணும். ஒரு உரிமை கோரலை நீ வந்து ஒரு சாதிய கூட்டமா பாப்பியா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ எனக்கு நீ ஒரு பேர் வச்சுட்டே இருக்க, வரலாற்று ரீதியா எனக்கு பல பேர்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அப்ப நான் ஒரு பேரை நான் வந்து ஒரு டிமாண்ட் பண்றேன். நான்ன்றது நான் கிடையாது, நாங்க வந்து டிமாண்ட் பண்றோம். ஒரு தலித்ன்ற ஓர்மையின் மூலமாக நம்ம ஏன் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய முடியாது?
ஆனா இதுலயுமே ஒரு சிக்கல் வருது. இப்ப தலித்துகளா இயங்குற நமக்குள்ளேயே என்னன்னா, நம்ம தலித்துன்னு சொல்லிக்கலாமா, இல்ல ஆதி திராவிடர்னு சொல்லிக்கலாமா, இல்ல வந்து பஞ்சபர்கள் சொல்லிக்கலாமா, இல்ல அவுட் காஸ்ட்னு சொல்லிக்கலாமா, இல்ல அவேர்னஸ் சொல்லிக்கலாமா, இல்ல ஆன்டி காஸ்ட்னு நம்ம சொல்லிக்கலாமா? ஸோ இந்த பிரச்சனையை ஏன் ஏன் நமக்கு உருவாகுது? இப்போ எதிரில் இருக்கிறவன் எனக்கு என்ன பார்க்குறான்றது அவனுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. நான் என்ன பேசினாலும் அவனா சொல்கிறான், என்ன காஸ்டிஸ்ன்னு சொல்கிறான், நீல செங்கின்னு சொல்கிறான். ஓகேவா? அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு தான் இப்போ பிரச்சனை. நான் யாரு? நான் என்ன தலித்துன்னு சொல்லிக்கலாமா? இல்லை நான் தலித்துன்னு சொல்கிறதால அவன் என்னை விட்டு போயிடுவானா? சரி, ஓகே, ஆன்டி காஸ்ட்னு சொல்லலாம். ஆன்டி காஸ்ட்னு சொன்னால் எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க. இப்போ கூட நான் தலித்துன்னு சொல்கிறதால உன்னை வெளியேற்றுவதற்காக உன்னை தலித்து சொல்ல, நீ உள்ளே வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்கிறேன். இங்கிருந்து இதை நீ பாருன்னு நான் சொல்கிறேன், உன்னை இன்வைட் பண்ணுறேன். நீ உள்ளவா, நில்லு. தலித்துன்ற ஓர்மைக்குள்ள நீ உள்ளவா. இது ஒரு சாதிக்கான அடையாளம் இல்ல. ஒரு பிரச்சனைக்குரிய மக்கள் தங்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்வதற்காக ஒரு மூமெண்டா மாறுற ஒரு எழுத்துக்குள்ள வந்து நிக்கிறது இது. அப்போ எனக்கு ஒரு உளவியல் சிக்கலை நீ உருவாக்குற. இப்ப எங்களுக்குள்ள அப்ப நான் என்னை அறிவித்துக் கொள்வது, நான் தலித்துன்னு அறிவிச்சுட்டா நீ என்னை விட்டு போயிடுவோன்னு ஒரு பயத்தினால நான் என்ன பண்றேன், சரி ஓகே இன்க்ளூசிவா நம்ம ஒன்று இருக்கலாம். அப்போ நம்ம வந்து ஒரு ஆன்டி காஸ்ட் அப்படின்னு அறிவிச்சுக்கலாமா, இல்ல வந்து நான் வந்து ஆன்டி பிராமணிக்கல் அப்படின்னு அறிவிச்சுக்கலாமா? ஸோ அந்த அறிவிப்பை இப்படி ஒன்று சொல்றதுக்கு எனக்கு ஒரு நெருக்கடியை, எனக்கு ஒரு தொடர்ந்து மன உளைச்சலை உருவாக்குவது யாருன்னா எனக்கு எதிரில் இருக்கிறவன் தான். அப்போ நான் எதை கோருவது அப்படின்றதுல எனக்கு ஒரு சிக்கல் உருவாகுது இல்லை. அப்போ இந்த சிக்கலை மீறி தான் நான் வந்து என்னை அறிவிச்சுக்கிறேன், ஆமா தலித், நான் ஒரு தலித்து. ஆமா, நீ வந்து இந்த தலித் என்பதை நீ ஒரு சாதி அடையாளமாக பார்த்தா அது உங்களுக்கு ஒரு சிக்கல். நான் ஒரு விடுதலையின் அடையாளமா நான் பார்க்கிறேன். நான் சொல்றேன், அது ஒரு விடுதலையின் அடையாளம். எனக்கு இருக்கிற பிரச்சனையை சிக்கல்களை தீர்ப்பதற்கு நான் ஒரு மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு எழுத்தின் கீழே நின்று ஃபைட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இந்த எழுத்தின் மூலமாக ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த அடையாளம் என்பது என்னுடைய உரிமை மீட்புன்னு நான் சொல்றேன். நான் அப்ப என்னுடைய உரிமை மீட்பை, இந்த அடையாளத்தை நான் உருவாக்கி கொள்வதில் உனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. உடனே நீ வந்து இதை வந்து டைல் பண்ண ட்ரை பண்றேன்னா அப்ப பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து நம்ம ஒரு அடையாளத்து கூட இயங்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த வார்த்தையுடைய அவசியம் இருக்கு. நம்ம டைலட் ஆகி அதை நகர்த்தி கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. இங்க நிறைய நான் தலித்ஸ் இருக்கிறீங்க. எல்லாரும் வாங்க, தலித்துன்ற அமைப்புக்குள்ள ஒண்ணு சேருவோம். வாங்க, இதோட அடர்த்தியை பெருசாக்குவோம். இட்ஸ் a மூமெண்ட். இது ஒரு கல்ச்சர், இது ஒரு பண்பாடு. இந்த பண்பாட்டை பெரிதாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இப்ப இந்த பண்பாட்டில் ஒரு வார்த்தை ஒரு சிக்கலை உனக்கு உருவாக்குதுன்னா உனக்குள்ள பிரச்சனை நீ புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சோ இதுதான் வந்து ஒரே விஷயம் ஏதோ ஒன்று எழுதிருக்கிறேன். ஸோ இப்படி ஒரு இடத்துக்குள்ள நம்ம ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கு. அண்ட் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், ரியலி சாரி. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ தலித் படைப்பாக்கம் இப்போ இந்த மாதிரி சிக்கல்கள் இருந்து நம்ம விடை பெற வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து எங்கே போனாலுமே வந்து நீங்கள் இதை பற்றி தான் பேசிட்டு இருப்பீங்களா, இதுதான் உங்களுடைய பிரச்சனையா, தொடர்ந்து எங்கே போனாலுங்க சும்மா ஏதோ ஒரு இடத்துல வந்து சாப்பிட போனால் கூட பக்கத்தில் உட்காந்துருப்பார், நீங்கள் நல்லா தான் படம் எடுக்கிறீங்க ஆனால் கொஞ்சம் அப்படின்னு உனக்கு என்ன ஒருத்தன் அடிக்கலாம் போயிட்டேன். நான் கொஞ்சம் அவ்வளோ வன்முறையெல்லாம் கிடையாது. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டேன், நான் சாப்பிட்டு போகிற வரைக்கும் நீ ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கேன். அவர் என்னோட கேட்டே இருந்தாரு, நீங்க நல்லா தான் படம் எடுக்கிறீங்க. இப்போ அங்க வந்துட்டாங்க, ரஞ்சித் ஒரு நல்ல கிராஃப்ட், நல்லா படம் எடுக்கிறாரு, ஆனா தொடர்ந்து அவர் அதை பத்தியே பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, ஐயோ அதை பத்தி எடுக்கிறதுனால தான் ஒரு நல்ல கிராஃப்ட் மேனாவே நான் வந்திருக்கிறேன். நான் இல்லைன்னா வந்து எல்லாரும் மாதிரி ஏதோ ஒன்று மாறி இருப்பேன். ஸோ என்னுடைய படைப்பை அங்கீகரிக்கிற நேரமும் இதுவாக இருக்குது. அதே நேரத்தில் நான் தொடர்ந்து இதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமா ஒரு கேள்வியும் எழுப்புகிற ஒரு இடமா இருக்கு. அண்ட் என்னை கேள்வி கேட்பதன் மூலமாக எதிர்வரும் நிறைய இளைஞர்கள், நிறைய அடுத்த வர படைப்பாளிகளை நோக்கி ஒரு பயத்தையும் உருவாக்குற ஒரு இடத்தையும் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான இடமா நான் இதை வந்து பார்க்குறேன். ஸோ அந்த பயம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்பைக்லி உருவாகி அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்டு நிறைய வந்து இன்னைக்கும் வந்து கருப்பர்கள் வந்து அங்கே பல மிக முக்கியமான சினிமாக்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். குறிப்பாக கெட் அவுட்னு ஒரு படம் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம், நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். இந்த ரேசிசத்தை வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனில் உள்ளே கொண்டு போயிட்டு அற்புதமாக பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். அண்ட் அது மாதிரி என்ன பல திறப்புகளை வந்து அங்கே வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து ஒரு 10 ஆண்டுகள்லேயே வந்து தலித் சினிமாவுடைய இல்லை சினிமாவில் தலித்தோட வாழ்க்கை பேசுவது வந்து சேச்சுரேஷன் இடத்துக்கு வந்து நிற்குமா அப்படின்னா நிற்காதுல்ல, வாய்ப்பு இல்லைல்ல. இன்னும் நிறைய கதை சொல்ல வேண்டியது இருக்குல்ல. என் கதை நான் சொல்லி முடிச்சிட்டேன், இங்கே இருக்கிற கதை உங்கள் கதையெல்லாம் சொல்லணும்ல. அப்போ இன்னும் வந்து நம்ம இன்னும் இதை உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்குது, அவசியம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில்
நம்முடைய படைப்பாக்கத்தை செழுமையை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நான் ஒரு படம் எடுக்கிறேன், என்னுடைய படம் ஒரே ஓடுதுன்னா நீங்க என்ன மாதிரி படம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாரிசெல்வம் ரொம்ப கரெக்டா சொன்னான். அதுமாதிரி எனக்கு முன்னாடி சில யோசனைகள் இருந்தாலுமே கூட மாரிசெல்வம் என்ன சொல்றான்னா, எனக்கு நான் இந்த மாதிரி தான் படம் எடுப்பேன், என்ன வந்து நீ வேற மாதிரி படம் எடுக்க சொல்லாத. இப்போ அவனுடைய படங்கள் வந்து மேக்சிமம் வந்து இரக்கத்தை மையப்படுத்தியும் இல்லை வந்து மரணத்தை மையப்படுத்தியும் தொடர்ந்து இருக்கிறப்போ ஒரு அழுகை அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுனால சில பேர் வந்து அவனை வந்து கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்போ பார்த்தாலும் உங்க படம் வந்து இதையே சொல்லுது, கழிவிறக்கத்தை கோருதுன்னா அது வந்து ஒரு ஸ்டைலா போக்க நான் தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுல வந்து நிச்சயமா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் படம் நான் அப்படி எடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ நீங்க நிறைய பேர் வந்து இந்த படைப்பாக்கங்களை புதுசாக யோசிப்பது, நிறைய ஜேர்னல்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன், நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஆனது, அப்புறம் வந்து கான்டெம்பரரி சினிமா நிறைய வந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. அண்ட் வந்து ஏற்கனவே ரெகுலர் சினிமாவை பிரேக் பண்ணி நம்ம நிறைய மாற்றத்தை உருவாக்க வேண்டியது இருக்கு. அந்த மாற்றத்தை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கு. அதனால நிறைய படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த முறை கூட வந்து நீலம் வந்து ஒரு 5 எழுத்தாளர்களை வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம்ல நம்ம. அண்ட் வந்து அது ஏன்னா வந்து புதிய படைப்பாளர்களை உருவாக்குவதில் வந்து மிக மிக கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த புதிய படைப்பாளர்கள் வந்து இந்த படைப்புலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு தேவையை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால நீங்க தயவு செஞ்சு நல்லா யோசிங்க, பயப்பட வேணாம், தயவு செஞ்சு பயப்பட வேணாம். பாருங்க சிவகம்மாலாம் பயங்கர தில்லா இறங்கி வேற லெவல்ல வந்து அடிச்சு காலி பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக அவங்க வந்துருக்கிறாங்க. அண்ட் வந்து நானுமே வந்து இதனாலதான் ஒரு பயப்படாம நான் இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் பயப்படாம பொது தளங்கள்ல இருக்கிற டிஸ்கஷனை தயவு செஞ்சு கவனிங்க. அது வந்து புறந்தள்ள வேண்டாம், டிஸ்கஷனை கவனிங்க. அந்த டிஸ்கஷன் எதன் மீது நிகழ்த்தப்படுகிறது, எதன் பொருட்டை நிகழ்த்தப்படுகிறது, அதோட அவதூறு என்னன்றதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த அவதூறை வந்து எலிமினேட் பண்ணிட்டு தூக்கி போட்டு அண்ட் பாசிட்டிவ் நோட்டை நிறைய எடுத்து உங்களுடைய படைப்பாக்கங்களில் உங்களுடைய படைப்புகளை செழுமையாக்குவதற்கு, படைப்பை வந்து இன்னும் வந்து செழுமைப்படுத்துவதற்கு இன்னும் தீவிரமாக எழுத்தை அதாவது வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, திரைப்படம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு, நிறைய இருக்கு. அண்ட் வந்து தொடர்ந்து நீங்கள் இயங்க வேண்டும். இன்னும் பல புதிய திறப்புகளை படைப்புகளை நாம் நிகழ்த்த வேண்டும். இந்த மூமெண்ட்டுக்கான தேவை மிக மிக அவசியம். அண்ட் இந்த உலகத்துக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியது, இந்த இந்திய சமூகத்துக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. அண்ட் வந்து நம்ம சொல்லணும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அண்ட் ரியலி சாரி இது இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டதுக்கு. அண்ட் வந்து தேங்க்யூ, நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமை காத்ததுக்கு. அண்டு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நெக்ஸ்ட் 3 நிகழ்வுகள் நம்ம வரும் வாரங்களில் நிகழப்போகுது. அண்ட் வந்து தியேட்டர் ஃபெஸ்டிவல் இருக்குது, அண்ட் வந்து ஓவிய கண்காட்சி இருக்குது, அண்ட் புகைப்பட கண்காட்சி இருக்குது. அண்ட் முக்கியமாக நிறைய பேர் அதில் வந்து பங்கு பெற போகிறாங்க. நீங்களும் அதுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம். அண்ட் ஜெய்வேல், தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ. எல்லாம் ஒரு 5 நிமிஷம் இருங்க. இப்போ இவங்களுக்கு சிறப்பு விருந்தினர்